ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தார்? யோவேல் 2:25 திரும்ப அளிப்பேன். ஐ வில் ரெஸ்டோர், ஐ வில் கிவ் பேக் வாட் யூ ஹவ் லாஸ்ட். நீங்கள் இழந்து போனதை உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ நேற்றுக்கு அதை குறித்து பேசி நம்ம ஜெபம் பண்ணால இன்றைக்கும் ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. இந்த வருடம் நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க. சிலர் 2 மடங்காக யோபை போல பெற்றுக்கொள்ள போகிறீங்க. சிலர் 100 மடங்காக பெற்றுக்கொள்ள போகிறீங்க. சிலர் 1000 மடங்காக பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதனால நீ இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருவார். நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை எனக்குரியதுன்னு விசுவாசித்து உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். சரி, தாவீது இழந்து போனதை தேவன் எப்படி திரும்ப கொடுத்தார் என்ற செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டதில் 1 சாமுவேல் 30 தாவீது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் சொத்துக்களை இழந்து கலங்கின போது நீ திருப்பி கொள்ளுவாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். சொன்னபடி எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். ஆனால் இந்த இழந்து போக காரணம் என்ன? நாம் அதை குறித்து கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன் இழந்து போனார் தாவீது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. நம்ம ஏன் இழந்து போனோம்? ஒரு காரணம் இல்லாமல் இல்லை. இழப்பு வருவதற்கு காரணம் இருக்கிறாரு. 1 சாமுவேல் 27 1 பாருங்க. பழைய ஏற்பாட்டில் 379 பக்கம் பைபிளை திருப்புங்க. குட்டி பிள்ளைகள் பைபிள் வச்சிருக்கீங்கல்ல, சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூட 1 சாமுவேல் 27 1 பாருங்க. நான் வாசிக்கிறேன். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்து கொள்ளுவதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். தாவீது ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர் மேலே பொறாமை கொண்ட அந்த தேசத்தினுடைய ராஜா, சொந்த மாமனார் சவுல், தாவீது மேல பொறாமை கொண்டு அவனை கொலை பண்ணுவதற்கு தேடுகிறார். ஒரு நாட்டின் இராணுவமே தேடுது. தாவீதோடு கூட ஒரு 600 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் நொண்டிகளும் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் தாவீது கூட சேர்ந்து கொண்டாங்க. காடுகளில் ஒளிந்து திரிகிறார்கள். ஒரு நாட்டினுடைய இராணுவமே தேடுது தாவீதை அழிக்கும்படி. ஒரு எத்தனை நாட்டு இராணுவம் தேடினாலும் கர்த்தர் மறைச்சிட்டா தொட முடியாது, நெருங்க முடியாது. கர்த்தர் தாவீது போன இடத்திலெல்லாம் பாதுகாத்தார் என்று வசனம் சொல்லுகிறாரு. அப்படிதான் ஆண்டவர் பாதுகாத்து நடத்தினார். ஆனால் தொடர்ந்து அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு இராணுவம் துரத்துது, தேசத்தின் ராஜா துரத்துறார், அவனை பிடிச்சு அழிச்சிடணும்னு நினைக்கிறாரு. இப்போ தாவீதுக்கு எதை கேட்டாலும் கர்த்தரிடத்துல கேட்டு தான் எது தீர்மானம் பண்ணுவார். யுத்தத்துக்கு போனால் கூட நான் போகலாமா அப்படின்னு நீங்கள் முந்தின அதிகாரங்களில் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்தார். கர்த்தரிடத்தில் நீங்கள் 1 சாமுவேல் 23 வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்தில் விசாரித்தார். நல்ல இங்கே இருக்கலாமா, இங்கே போகலாமா, இந்த மக்களை ஒப்பு கொடுப்பாங்களா, எல்லாம் கர்த்தரிடத்தில் கேட்டு 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 செய்த தாவீது இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. 27 நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். அவிசுவாசம் அவருக்குள்ள பாருங்க. எவ்வளோ விசுவாசமாக நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார், பயப்பட மாட்டேன்னு சொன்ன தாவீது இப்போ சவுலின் கையில் நான் மடிந்து போவேன்ற ஒரு பயம் அவரே அவிசுவாசமான ஒரு வார்த்தை, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து விட்டார். அதான் முதல் தோல்வி. அவர் இழப்புக்கு முக்கிய காரணம் அதுதான். அதனால பாருங்க ஒரு தவறான முடிவு எடுக்கிறார். நம்ம நல்ல ஆவியில் போய்கிட்டு இருக்கும்போது திடீரென்று சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஒரு அவிசுவாசம் உண்டாகும், பயம் உண்டாகும். அதனால கர்த்தரை முழுமையாக சார்ந்து கொள்ளாம நம்முடைய சொந்த தீர்மானம் எடுப்போம். நமக்கு நலமாய் தோன்றுகிற தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரிடத்தை கேட்காதபடி. அப்படிதான் தாவீது ஒரு மிஸ்டேக் பண்ணாரு பாருங்க. சொல்ற தன் இருதயத்திலே யோசித்தான். எல்லாத்திலும் கர்த்தரிடத்துல கேட்டு 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 செய்த தாவீது இந்த காரியத்தில் மாத்திரம் கர்த்தரிடத்துல கேட்கல, தன் இருதயத்திலே அவன் யோசித்தான், தீர்மானம் பண்ணிட்டார். நம்ம அடுத்த நாட்டுக்கு போயிடலாம், பெலிஸ்தருடைய நாட்டுக்கு. பெலிஸ்தருடைய அந்த பெரிய ராட்சதன் கோலியாத்தை தான் அவர் கொண்டாரு. இப்போ அங்கே அடைக்கலத்துக்கு போயிடலான்னு தீர்மானம். கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கல,
கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார், இன்னும் பாதுகாப்பான்னு விசுவாசிக்கலை. ஒரு சந்தேகம் வந்துட்டு அதனால தவறான முடிவு, அதனால தான் அவர் இழந்து போக வேண்டியது. சிக்கலாகின்ற இடத்துல போய் அந்த அந்நிய தேசத்தில் தங்கி தான் இழப்பு வந்தார். நீங்கள் படிப்பின் காரியம், வேலை காரியம், பிஸ்னஸ் காரியம், பிள்ளைகள் காரியம், எந்த காரியமானாலும் ஊழிய காரியம் ஆண்டவரிடத்தில் கேட்டிங்களா? ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டிங்களா? இது செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டிங்களா? புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறீங்க, ஆண்டவரே பிஸ்னஸில் இந்த பிரான்ச் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டிங்களா? நீங்களும் ஆசைப்பட்டு முடிவெடுக்கிறீங்க, நீங்களாக செய்கிறீங்க, நீங்கள் சூழ்நிலை பார்க்குறீங்க, செய்கிறீங்க, அதனால் இழப்பு வருகிறாரு. அப்போ தாவீது இழந்து போக காரணமே அதுதான். சூழ்நிலை பார்த்து தவறான முடிவெடுத்து விட்டார், மாம்சத்தில் முடிவெடுத்து விட்டார். அவருக்கு நலமாய் தோன்றுகிறபடி, இது சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டா தப்பு இல்லை, கரெக்ட் மாதிரி தான் தெரியும். ஆனால் தாவீது தேவனிடத்தில் விசாரித்து செய்து பழகினவர் இப்போ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார். ஆண்டவரிடத்தில் கேட்காம இவராகவே நான் செத்து போயிடுவேன் என்னும் அவ்வளவுதான் தவறான முடிவு எடுத்து விட்டார். எனக்கு அன்பானவர்களே, சில சமயத்தில் நெருக்கம் வரும்போது நம்ம அறியாமலேயே தவறான முடிவெடுப்போம். அதில் தான் நீங்கள் அவசரப்படக்கூடாது. நிதானமாக காத்திருந்து ஒரு முடிவெடுக்க முன்னால் உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட போங்க. உங்களுடைய சித்த என்ன ஆண்டவரே, நான் என்ன முடிவு எடுக்கிறது, இதில் நான் இந்த பிஸ்னஸை செய்யலாமா, என் பிள்ளையை நான் இது இப்படி படிக்க வைக்கலாமா, இந்த இடத்த நான் வாங்கலாமா, இந்த ஊழியத்தை நான் செய்யலாமா, உங்களுடைய சித்த என்ன, நிதானமாக காத்திருந்து செய்யணும். ரொம்ப முக்கியம். நான் 1979 நினைக்கிறேன், 79 அந்த டைமில் சௌர டிஜிஎஸ் தினகரனை முதல் சந்திக்கிற வாய்ப்பு கிடையாது. 79ஆம் வருஷம் அவங்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க. தம்பி, நான் லெட்டர் எழுதியிருந்தேன், நீங்கள் உங்களை பார்க்கணும், வாங்க தம்பின்னு. சென்னைக்கு நான் போயிருந்தேன். அவங்களோட உட்காந்து அதாவது ஃபஸ்ட் டைம் நேரில் பேசி காரியங்களை அறிந்து கொண்டது, எல்லாம் விசாரித்து கேட்டாங்க. ரொம்ப நேரம் பேசினாங்க, எந்த மாதிரி ஊழியம் செய்கிறீங்க, இப்படி எல்லாம் கேட்டாங்க. கடைசியாக எனக்கு ஒரு கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க அந்த ரெக்கார்டு பாட்டு எல்லாம் எது வேணாலும் எடுத்துக்கங்க தம்பி அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பு, ஒரு தகப்பனுடைய அன்பு அப்படியே பேசிட்டு, அப்போ நான் அவங்க எனக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு போயிருக்கிறேன். எல்லாம் பேசி முடித்த உடனே, தம்பி எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க நாங்கள். அதிருந்து போயிட்டேன். நான் இப்படி அவங்களுக்காக ஜெபிக்கிறது, நான் சொல்ல ஜெபிங்க தம்பின்னு. அவங்க எனக்காக ஜெபிங்கன்னு தான் நான் போனேன். நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணுவேன், நீங்கள் எனக்காக ஜெபிங்கன்னாங்க. பயந்து நடுங்கி ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் நான் போயிட்டு வரேன். அப்போ கேட்டேன், நான் இப்போ தான் ஊழியத்தில் கால் எடுத்து வச்சுருக்கிறேன், எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு நின்றுக்கிட்டே கேட்டேன். அங்கே அப்படியே ஒரு நிமிஷம் என்னை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், தம்பி, சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் சொல்கிறபடி செய்யுங்க. அவ்வளோதான், ஒரே வார்த்தை, சிம்பிள். என் மனசில் அது ஆழமாய் பதிந்தார். ஆண்டவர்கிட்ட கேட்டு அதன்படி செய்யுங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போதும் ஆண்டவர்கிட்ட கேட்டு இதை செய்யலாமா, எப்படி செய்யணும், என்ன செய்யணும், அப்படி தான் இந்த ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. அது மாதிரி அதனால தான் பாருங்கள், கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிறார். உங்களுடைய பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், உங்களுடைய வேலை, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஊழியம், எல்லாருமே, ஊழியக்காரங்க மட்டுமில்லை, எல்லாருமே ஆண்டவர்கிட்ட கேட்டு பழகணும். அதனால தான் சில காரியம் அவசரமாக நான் முடிவெடுப்பதில்லை. அது சிலருக்கு கஷ்டமாக தெரியும், என்ன ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறீங்க. கர்த்தர் சொன்னதானே நான் முடிவெடுக்க முடியும். ஜெபிக்கணும், அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. நிறைய பேர் அவசரப்பட்டு முடிவெடுத்து தான் பின்னால் பாதிப்பு, அப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை. நீ தானே முடிவெடுத்த, நீ தானே ஆசைப்பட்டேன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். தாவீது தவறான முடிவெடு. அதனால தான் 30ஆம் அதிகாரத்தில் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க, இழந்துட்டாரு. தாவீது பெரிய யுத்த வீரன் பாருங்க. அவர் தோல்வி அடைஞ்சது கிடையாது, போன இடத்தெல்லாம் செய்யும். இப்போ அவர் உடனே புறப்பட்டுருக்கலாம், வாங்க நம்ம போய் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வரலாம், பார்த்துருவோன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கலாம், போகலை. இவரை இப்போ நிதானமாக உட்கார்ந்து கர்த்தரிடத்தில் விசாரித்தார்.
8ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 30:8 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை அந்த அந்த இராணுவத்தை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை. நீங்க மனைவி பிள்ளைகளை ஒருத்தன் கொண்டு போயிட்டாங்க, சத்தர்கள் கொண்டு போயிட்டாங்க. தாவீது யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும், போர் வீரன் அவரு. அவர் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே மனைவி பிள்ளையை கொண்டு போயிட்டாங்க, நான் இழந்துட்டேன், நான் போய் அவன் யுத்தம் பண்ணி கொண்டு வர போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு போகலை. நான் போகணுமா? நீ அந்த கேள்வியை பாருங்களேன். நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா? ஏன் அப்படி ஜெபிக்கிறா தெரியுமா? ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டார், தப்பு பண்ணனால தான் இழப்பு வந்தது. இப்போ தாவீது அதை உணர்ந்து ஆண்டோடைய பாத்துல காத்திருந்து கேட்க அவசரப்படலை. ஐயோ மனைவி பிள்ளைகளுக்கு என்ன ஆயிருமோ, இது ஆயிருமோ, இப்போ யுத்தம் பண்ணணுமே, கொண்டு வரணுமே நினைக்கல. நிதானமாக ஜெபிக்கிறா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொன்னால் நான் போகிறேன். அப்பாண்டு சொல்கிறார், இப்போ எல்லாத்தையும் நான் நீ திருப்பி கொள்ளுவாய். அருமையான ஒரு காரியம். தாவீதனுடைய லைஃப்பை தியானிங்க. நான் நிறைய கற்றுக்கொண்டேன். தாவீதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப பிடிக்கும் தாவீதனுடைய காரியம். நீங்கள் தாவீதனுடைய லைஃப்பை நீங்கள் தியானிக்கும் போது நிறைய ஊழியக்காரங்க நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். நீங்கள் அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால இன்றைக்கி அழுது கொண்டு இருக்கிறீங்க, இன்றைக்கி நஷ்டம் அடைஞ்சிருக்கிறீங்க, இன்றைக்கி இழந்து போயிருக்கிறீங்க. நீங்கள் அவசரப்பட்டு நீங்களாக ஆசைப்பட்டு எடுக்கிற முடிவு பின்னால் இழப்பையும் கண்ணீரையும் கொண்டு வரும்போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். ஆனால் அப்புறம் ஜெபம் பண்ணி அது சரிப்படுத்தப்பட்டது. சில சமயம் சரிப்படுத்த முடியாமல் போயிடும். வெறுமன ஆறுதல் தான் ஆண்டவர் தர முடியும். நீங்கள் எடுக்கிற தவறான முடிவு அப்புறம் கர்த்தர் ஆறுதல் தான் சொல்ல முடியும், சரிப்படுத்த முடியாமல் ஆகிவிடும். அவசரப்படாதுங்க, ஆண்டவர்கிட்ட போங்க, காத்துருங்க, உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆலோசனை பெற்று இந்த வருஷத்திலிருந்து உங்கள் லைஃப்பில் இதை பழக்கமாக்கி கொள்ளுங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி தான் முடிவெடுப்பேன்னு சொல்லுங்கள். நான் கர்த்தருடைய பாத்தில் வைப்பேன். ஃபேமிலியாக குடும்பமாக உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் ஆண்டவர் சொல்கிறபடி தான் முடிவெடுப்போன்னு சொல்லுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். தாவீதனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். நான் என்ன பண்ண தெரியுமா? இந்த நாட்களில் 1ஆம் தேதி தேவ சமூகத்தில் காத்திருந்து இதெல்லாம் வாசித்து தியானித்து ஜெபித்து கொண்டிருந்தேன். முக்கியமாக 1ஆம் தேதி அந்த அதிகாலை நேரத்தில் உங்களுக்காக ஜெபிச்சேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்காக, இயேசுடிக்கிற பத்திரிக்கையை வாசிக்கிறவங்க, என்ன ஊழியத்துக்காக ஜெபிக்கிறவங்க, கொடுக்கிறவங்க எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அதுதான் என்னுடைய வழக்கம். இந்த என்னோட தொடர்புடைய இந்த ஊழியத்தை நேசித்து எனக்காக ஜெபிக்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்ண ஒவ்வொரு காரியமாக அப்படிலாம் ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசி ஆண்டவர்கிட்ட நான் எனக்காக ஆண்டவர் முன்னால் போய் என்னை நிறுத்தினேன். இந்தியாவுக்காக ஜெபித்தேன், தமிழ்நாட்டுக்காக ஜெபித்தேன், எழுப்புதலுக்காகலாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் எனக்காக நான் தெய்வ சமூகத்தில் நிறுத்தி, ஆண்டவர் எல்லாருக்கும் நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, எல்லாருக்கும் குறித்து என்ன சொல்லணும்னு சொன்னீங்க, எனக்கு ஏதாவது சொல்லுங்கள், என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணேன். நான் என்கிட்ட என்ன இந்த 2021 என்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரே? நான் ஆண்டவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னு கேட்கல, என்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? என்னுடைய ஜபரையில் நான் எழுதி வச்சிருக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். அந்த வசனம் தான் இருக்கும், என்ன செய்ய நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்புறம் இன்னொரு வசனம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும். தாவீது ஜெபித்த ஜெபம். இந்த வசனம் தான் என்னுடைய ப்ரேயர் ரூமில் இருக்கும். நான் டெய்லி அது மாதிரி அதை வச்சு ஜெபம் பண்ணுவேன். நான் என்ன செய்யணும், உம்முடைய சித்தம் என்ன? அப்போ ஆண்டவரை நீங்கள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வசனத்தை கொண்டு என்னோடு பேசினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதுவும் தாவீதை குறித்து தான் இருக்குது. நீங்களே பாருங்களேன், புதிய ஏற்பாட்டில் 181ஆம் பக்கம் பாருங்கள். அப்போஸ்தலர் 13:22 ஆண்டு 2வது பகுதி. தாவீதை, அதாவது ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார்.
ஆண்டவர் தாவீதை பற்றி சொல்கிற ஒரு வார்த்தை, தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன். டேவிட் எ மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட், என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்கிறார். 2 காரியம் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ஒன்று, ஆண்டவர், நான் இந்த வசனத்தை அடிக்கடி வச்சு ஜெபிச்சிருக்கிறேன், ஆனால் மறுபடியும் இந்த வருஷம் எனக்கு ஞாபகப்படுத்தினது, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான். என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாக என்னை இருக்கணும், அதான் என்னுடைய விருப்பம். நான் எதிர்பார்க்கிறது என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும் என்று ஆண்டவர் சொன்னார். நான் கண்ணீரோடு என்னை ஒப்பு கொடுத்தேன். Lord, I want to be a man after your own heart. உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரனாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த நாட்கள் ஏதாவது நான் உங்க துக்கப்படுத்தியிருந்தா என்னை மன்னியும். நான் 100% உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஊழியக்காரனாக இருக்கணும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுத்தேன். கண்ணீரோடு அவருடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர் என்னை எதிர்பார்த்தது, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் நான் இருப்பியா. 2வது ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தமானதையெல்லாம் தாவீது செய்தான், நான் விரும்பினது என் சித்தமானதெல்லாம் நீ செய்வியா. என்னை மறுபடியும் ஒப்பு கொடுத்தேன். ஏற்கனவே இதெல்லாம் வாசி ஜெபிச்சிருக்கேன், மறுபடியும் இந்த வருஷம் ஞாபகப்படுத்தி என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, உமக்கு சித்தமானது செய்ய, உமக்கு சித்தமில்லாத ஒன்றும் எனக்கு வேண்டாம், உங்க சித்தமானதை மட்டும்தான் நான் நிறைவேற்றுவேன் என்று என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன். இதை தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். தாவீதை குறித்தே இந்த வருஷத்தில் ஆண்டவர் அதிகமாய் பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, ஆண்டவரை உமக்கு இருதயத்திற்கு ஏற்றவன் நான் இருப்பேன். குட்டி பிள்ளைங்க, வாலிபர்கள், ஐயா நீங்கள் இயேசுவே உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனா நான் இருப்பேன், உங்கள் இருதயத்திற்கு பிரியமானவனா நான் இருப்பேன். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனா, என் விருப்பப்படி வாழ மாட்டேன், என் விருப்பப்படி எதையும் செய்ய மாட்டேன், உங்க இருதயத்திற்கு ஏற்றவனா என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க, என்னை ஒப்பு கொடுத்த என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக என்னை மாற்றுங்க. உம்முடைய சித்தத்தை மாத்திரமே செய்கிறவனா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, எங்கள் வீட்டில் உம்முடைய சித்தம் மட்டும்தான் நிறைவேறணும், என் விருப்பம் வேண்டாம், உம்ம விருப்பம் உங்கள் சித்தம் என் வீட்டில் நிறைவேறணும். நான் ஆசைப்படுறது நிறைவேற வேண்டாம், உம்முடைய விருப்பம் என் வீட்டில் என் குடும்பத்தில் நிறைவேறணும். என் தொழில் காரியம், படிப்பு காரியம், பிள்ளைகள் காரியம், ஊழிய காரியம், குடும்ப காரியம், எல்லாத்திலும் உம்முடைய விருப்பம் தான் நிறைவேறணும். மனுஷன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உறவுகள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உம்முடைய விருப்பத்தை நீர் என்ன சொல், உம்மை மட்டும்தான் நான் பார்ப்பேன், உங்கள் இருதயம் விரும்புகிறதை மட்டும்தான் நான் செய்வேன். உலகமே என்னை எப்படி பேசினாலும் பரவாயில்ல. அப்படி ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? என்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? நான் அப்படி என்னை ஒப்பு கொடுத்து நான் கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணினேன். என்னை ஒப்பு கொடுக்குறேன், இன்னொரு முறை ஒப்பு கொடுக்குறேன். உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கணும், உமக்கு சித்தமானதை மட்டும் செய்யணும்னு. அப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார். என்னுடைய பர்சனலாக என்னுடைய தனிப்பட்ட காரியத்திற்கு அப்போஸ்தலர் 13:34 தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன். கிருபை தாவீதுக்கு நான் கிருபை கொடுத்தேன், உனக்கு நான் கிருபை தருவேன். அவருடைய கிருபை தாவீதை பாதுகாத்தார், அவருடைய கிருபை தாவீதை வழி நடத்தினார், அவருடைய கிருபை தாவீதுக்கு எல்லா விதத்திலும் ஜெயம் கொடுத்து நடத்தினார். தாவீது கருளின கிருபையை உனக்கும் நான் தருவேன். அவருடைய கிருபை 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 கிருபை. இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்கள் விருப்பப்படி ஊழியம் செய்யாருங்க, அவர் என்ன விரும்புகிறார் அப்படி ஊழியம் செய்ய ஒப்பு கொடுப்பீங்களா?
அதையும் இதையும் பார்த்துட்டு மக்களை பிரியப்படுத்தும்படி ஊழியம் செய்யாதங்க. இயேசு விரும்புகிறபடி ஊழியம் செய்ய ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய பிஸ்னஸில், வேலையில், பிள்ளைகள் காரியத்தில் நீங்கள் விரும்புகிறபடி முடிவெடுக்காருங்க. இயேசு என்ன விரும்புகிறாருன்னு பாருங்க. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் விரும்புகிறதான் என் குடும்பத்தில் நடக்கணும், உம்முடைய சித்தந்தான் எங்கள் வீட்டில் நடக்கணும், என் ஊழியத்தில், என்னுடைய எல்லா வாழ்க்கையில் நடக்கணும், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்குறேன். அதுக்கு தான் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிட்டிங்கன்னா அவருடைய உள்ளம் மகிழ்ன்னு தெரியுமா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். தாவீதுகிட்ட எத்தனையோ குறை இருந்தது. அவரும் பலவீனமுள்ள மனுஷர். அவர் செய்த தவறும் பைபிளில் எழுதியிருக்குது. ஆனால் அவருடைய கிருபை தாவீதுடைய இருதயத்தை தேவன் பார்த்தார். அதனால் அவர் தவறு செய்தால் அவருடைய கிருபை அவரை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி நடத்தினார். ஒரு தேசமே சாபத்துக்குள்ளாக்குற ஒரு மிஸ்டேக்கு கூட தாவீது பண்ணிட்டார், கணக்கு எடுத்ததில்லை. அதனால தேசத்தின் மேல கொள்ள நோய் வந்து பாதிப்பு வந்துச்சு. அவர் தன்னை தாழ்த்தி கதறின போது தேவன் உடனே இறங்கினார். அவர் பலவீனமுள்ள மனுஷராக இருந்தார். நான் இன்னும் பலவீனன்னு சொல்றார் தாவீது. அப்படி இருந்த போதிலும் தேவனுடைய கிருபை தாங்கினது. உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவருடைய கிருபை உங்களை தாங்க, அவருடைய கிருபை உங்களை பாதுகாக்க, அவருடைய கிருபை உங்களை வழி நடத்தும். அவருக்கு மாத்திரம் முதலிடம் கொடுங்க. நீங்கள் மற்றவங்களை பார்க்காதங்க, உலகத்தை பார்க்காதங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் தூர ஒதுக்கிட்டு இயேசு என்ன நினைப்பார், என் இயேசு என்ன விரும்புவார், அது அப்படி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை அமைத்து கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் கிருபை தருவார். ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படி ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? இயேசுவை அந்த தாவீதை போல நான் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருக்க நான் விரும்புகிறேன், அவருக்கு என்ன சித்தமோ அதை மாத்திர செய்ய விரும்புகிறேன்னு ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்போ இனிமேல் என்ன காரியத்திற்கும் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி காத்திருந்து அவர் சொல்றதை செய்யறதுக்கு நீங்கள் ஆயத்தமா? ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? அப்படின்னா இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அதனால பாருங்க, தாவீதுக்காக என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவருடைய சந்ததியில ஒரு விளக்கை நான் வைப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணினார் தாவீதோட. அது நிமித்தம் பாருங்க, தாவீதுனுடைய பிள்ளைகள் தவறு பண்றாங்க, பாவம் செய்யறாங்க. ஆனாலும் தாவீது நிமித்தம் அவருடைய சந்ததியில ஒரு ராஜாவை வைத்து கொண்டே வருகிற சரித்திரத்தை வேதத்தில் வாசிக்கிறோம். யூதேயா தேசத்தை ஆட்சி பண்ண தாவீதின் சந்ததி தான் தொடர்ந்து ராஜாவா இருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் அப்படி கிடையாது. இங்க தாவீதின் நிமித்தம் தேவன் அந்த சந்ததியில் ஒரு விளக்கை நான் வைப்பேன். ஆண்டவர் சொன்ன மாதிரி தாவீது நிமித்தம் அந்த சந்ததிக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது. தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினார். இன்னைக்கு உங்களோடு உடன்படிக்கை பண்ணி ஒரு சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். தாவீதின் சந்ததி ஆசீர்வதித்தது போல உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணுமானா தாவீதை போல ஒப்பு கொடுப்பீங்களா? உங்க இருதயத்திற்கு ஏற்றவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. மகளே, மகனே, வாலிப தம்பி, வாலிப மகளே, இந்த நாட்களில் ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா? நான் வாலிப பிராயத்தில் அந்த நாட்களில் என்னை ஒப்பு கொடுத்தேன், உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், நீர் விரும்புகிறதைத்தான் நான் செய்யணும் ஆண்டவரே, என் ஒப்பு கொடுத்தேன். அந்த கிருபை மறுபடியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். தாவீதை போல இருத்தை கேட்டவனா இருப்பியா? நான் விரும்புகிறதை மாத்திர செய்வியா? என்னை நான் திரும்பவும் அர்ப்பணித்து கொண்டேன். நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஜெபிக்கும்படி எழுந்து இருப்போம். முடிந்த முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், இந்த புது வருஷத்தின் முதல் நாள் அதிகாலை நேரத்தில் நான் ஆண்டவருடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து சொன்னேன்,
என்னை ஒப்பு கொடுக்கிறான். தாவீதை போல உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருக்க ஒப்பு கொடுக்கிற எனக்கு கிருபை தாங்க. தாவீதை போல உமக்கு சித்தமானதை மாத்திரம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உனக்கு அருளி செய்வேன். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. நான் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை. நான் ஊழியை செய்வது அவருடைய கிருபை. தகுதியற்ற எனக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அருமையான குட்டி பிள்ளைகளா, தாவீது மாதிரி என் இருதயத்திற்கு ஏற்றவனா நீங்க இருப்பீங்களா, ஏற்றவளா இருப்பீங்களான்னு கேட்கிறார். நீங்க சொல்றீங்களா, ஏசப்பா உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவனா நான் இருப்பேன், ஏசப்பா உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவளா இருப்பேன்னு ஒப்பு கொடுப்பீங்களா? உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லுவீங்களா? நீங்க விரும்புகிற படிப்பை நான் படிப்பேன், நீங்க விரும்புகிற வேலையை நான் செய்வேன், நீங்க விரும்புகிற தொழிலை நான் செய்வேன், நீங்க விரும்புகிற ட்ரெஸ்ஸை தான் நான் போடுவேன், நீங்க விரும்புகிற பொருளை தான் நான் வாங்குவேன். உமக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன். உலக மக்களை போல நடக்க மாட்டேன், மற்ற பிள்ளைகளை போல நடக்க மாட்டேன். நான் தாவீதை போல உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக ஏற்றவளா இருப்பேன். ஒப்பு கொடுக்கிறீங்களா? வாலிப தம்பி, வாலிப மகளை ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, தாவீதை போல உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக ஏற்றவளா இருக்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றீங்களா? சகோதரனே, சகோதரியை ஒப்பு கொடுக்கிறீங்களா? இயேசுவே, உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருப்பேன், உமக்கு பிரியமானதை தான் செய்வேன். நான் விரும்புகிறது எனக்கு வேண்டாம், உலக மக்களை போல நான் இருக்க வேண்டாம், உலக சிந்தை எனக்கு வேண்டாம். நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை நான் செய்வேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன். உங்க விருப்பத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தில் இருக்கிற உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? வாலிப மகளே ஒப்பு கொடுக்கிறியா? மகளே, வாலிப தம்பி ஒப்பு கொடுக்கிறியா? தம்பி, இயேசுவே உமக்கு பிரியமானதை தான் நான் செய்வேன், உங்களுக்கு சித்தமானதை தான் நான் இனிமே செய்வேன். உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றீங்களா? குட்டி பிள்ளைகள் சொல்றீங்களா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவர் தாவீதோடு இருந்ததை போல உங்க கூட இருப்பார். உங்களுக்கு வெற்றிகளை தருவார், உயர்வை தருவார், கனத்தை தருவார், பேர் புகழை தருவார். தாவீதனுடைய நட்சத்திரம் தான் இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தின் கொடியிலே பறந்து கொண்டிருக்கிறது. ஸ்டார் ஆஃப் டேவிட் என்கிற அந்த தாவீதனுடைய பெயர் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் விளங்கி கொண்டு இருக்கிறது. அவ்வளவு மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது தான், குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட தாவீது தான். ஆனால் அவனுடைய இருதயமோ தேவனோடு இசைந்திருந்தபடினால் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஐயா, ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஊழியக்கார சகோதரரை ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஊழியம் செய்கிற தகப்பனாரை ஒப்பு கொடுக்கிறீங்களா? இதுவரை உங்க விருப்பப்படி ஊழியம் செய்தீங்க, இனிமே இயேசு விரும்புகிறபடி செய்வீங்களான்னு ஆண்டவர் கேட்கிறார். ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? அப்படி ஒப்பு கொடுக்கிறவன் இருதயத்துல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இதோ நாங்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக நிற்கிறோப்பா, தாவீதை போல உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் வாழ ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் ஜீவிக்க ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றும் 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 ஆண்டவரே, என்னை மாற்றும், எங்களை மாற்றும். உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாரும். இந்த குட்டி தம்பிக்கு, குட்டி பாப்பாவுக்கு ஆண்டவரே, இந்த வாலிப மகளுக்கு, வாலிப தம்பிக்கு, இந்த சகோதரனுக்கு, சகோதரிக்கு, வயதான தகப்பனார் தாயாருக்கு தாரும். உம்முடைய ஊழியக்காரங்களுக்கு தாரோப்பா. உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் வாழ கிருபை தாரும். உமக்கு சித்தமானதெல்லாம் செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறாங்க. உமக்கு சித்தமானதை தான் செய்வோம், உமக்கு சித்தமானபடி தான் வாழுவோம், உமக்கு சித்தமானபடி தான் நடப்போம். எங்க சொந்த
ஆசை வேண்டாம், சொந்த விருப்பம் வேண்டாம், சொந்த பெருமைகள் வேண்டாம். நீங்க விரும்புகிறபடி உமக்கு பெருமை உண்டாக்குற காரியத்தை தான் செய்வோன்னு ஒப்பு கொடுக்கிறாங்களே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தாவீதுக்கு அருளின கிருபைகளை அருளுவேன்னு சொன்னீங்களே. தாவீதோடு உடன்படிக்கை பண்ணி அவன் சந்ததியை ஆசீர்வதித்தீங்களப்பா. அவருடைய ராஜ்ய பாரத்தை உறுதிப்படுத்தினீங்களே. அவருடைய வாழ்நாள் எல்லாம் அவனுக்கு வெற்றியை கொடுத்தீங்களே, பேரையும் புகழையும் கொடுத்தீங்களே. அவருடைய கொம்பை உயர்த்தினீங்களே. ஆண்டவரே, இன்றைக்கு வரைக்கும் அவனுடைய பெயரை உயர்த்தி வச்சிருக்கிறீங்களே. அந்த ஆசீர்வாதம் இந்த குடும்பத்துக்கு உண்டாகட்டும், இந்த குட்டி பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், இந்த வாலிப மகளுக்கு மகனுக்கு உண்டாகட்டும், இந்த குடும்பத்தில் இந்த ஊழியத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை அருளை செய்யும். தாவீதை ஆசீர்வதித்ததை போல சந்ததியாய் இவர்களை ஆசீர்வதியும். தாவீதுக்கு ஜெயம் கொடுத்ததை போல ஜெயம் கொடுத்து நடத்தும். தாவீதுக்காக யுத்தம் பண்ணி சத்தர்களை சிதறடித்ததை போல பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்து ஆசீர்வதியும். தாவீதை செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினதை போல அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணும். தாவீதை நீர் உயர்த்தி அவனுக்கு பேர் புகழை உண்டாக்கினதை போல இந்த பிள்ளைகளை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து புகழ்ச்சியும் பெருமையும் கொடுத்து ஆசீர்வதியும். அவளை மேன்மைப்படுத்தும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து மகிழ பண்ணின தேவன் இந்த வருடம் அவர்கள் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை காணட்டும். அவளை உயர்த்தி புகழ்ச்சியும் கனமுமாய் வைத்து கனப்படுத்தும். படிப்பிலே ஆசீர்வதியும், வேலையிலே ஆசீர்வதியும், பிசினஸிலே ஆசீர்வதியும். தாவீதுக்கு வீடு வாசலை உண்டாக்கி கொடுத்ததை போல சொந்த வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசலை உண்டாக்கி கொடும். தாவீதை ஆசீர்வதித்ததை போல ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த வருடம் ஆசீர்வாதத்தை, நன்மைகளையும் உயர்வையும் மேன்மையும் உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். நீங்க ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைக்காக நன்றி. தாவீதுக்கு கிருபை கொடுத்ததை போல எங்களை கிருபை கொடுத்து தாங்கி நடத்தும், எங்களை நடத்தும். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.